This is Veda from Web Trade Education. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆப்ஷன் பையராக நம்ம மார்க்கெட்டை வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான ப்ராஃபிட் வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா, பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து நம்ம ஒரு இண்டிகேட்டரை நம்ம யூஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம ஆப்ஷனுக்கு நம்ம எப்படி ஒரு வாய்ப்பு நம்ம வந்து ஏற்படுத்திக்கலாம். அதாவது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாப்பி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நம்ம எப்படி ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ஸல்கோ கிரியேட்டருடைய அல்டிமேட் RSI அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பட் இதில் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், இல்லை நிஃப்டியாக இருக்கட்டும், இல்லைனா ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், ஸோ நம்ம இதில் எதில் வேணாலும் நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லெவலுக்கு வந்து ஒரு அக்யூரஸான ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் பையருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் வந்து ரிவர்சலை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது தான் வந்து மெயின் ப்ராப்ளமே. ஸோ நம்ம வந்து என்ன ட்ரெண்டின் மார்க்கெட்டில் இருக்கா, இல்லைனா ரிவர்சல் மார்க்கெட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணாமல் உள்ளே போய் ஒரு என்ட்ரி எடுத்து அதில் நம்ம வந்து லாஸ் பண்ணுறோம். பட் அதை வந்து நம்ம கம்பல்சரி தவிர்த்துட்டு ஒரு ப்ரைஸ் ரிவர்சல் நமக்கு கிடைக்கும் போது நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து நமக்கு ஒரு பிக் ப்ராஃபிட்டாக வந்து நமக்கு அமையும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எடுத்திருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து இண்டிகேட்டரில் போயிட்டு அல்டிமேட் RSI அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இதில் கிரியேட்டர் நேம் வந்து லக்ஸல்கோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து இதுதான் வரும். இதில் வந்து நம்ம ஓவர் பாட் ஏரியாவும் ஓவர் ஷோல்ட் ஏரியாவும் வந்து நமக்கு தேவையான கலரை வந்து நம்ம மாற்றிக்கிறோம். மற்ற எதுவுமே இதில் வந்து நம்ம மாற்ற தேவையில்லை. ஓகே கொடுத்துருவாங்க. இப்போ நமக்கு லாஸ்ட்டாக நமக்கு வந்து ட்ரேடிங் வந்து நமக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் டவுனில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் வந்து நல்ல ஒரு 45 டிகிரியில் வந்து மேலே போன மாதிரி போயிருக்கு. இப்போ நமக்கு வந்து நார்மலாக RSIக்கும் இதுக்கும் நமக்கு வந்து என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, RSI வந்து உங்களுக்கு வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான சிக்னல் வந்து கொடுக்காது. பட் ஆனால் இது வந்து நமக்கு ப்ரைஸோடைய ரிவர்சல் பாயிண்ட்டை வந்து நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து 2 லைன் இருக்குது. உங்களுக்கு ஒரு ரெட் லைன், ஒரு பிளாக் லைன். இப்போ நமக்கு வந்து இந்த பிளாக் லைன் தான் வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு சிங்கிள் லைனாக வந்து நம்ம அதை எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பர்டிகுலரான இந்த ஏரியா வந்து நமக்கு ஒரு ஓவர் சோல்டு ஏரியா. பட் இப்போ இங்கே இருந்து நமக்கு ஒரு ரிவர்சல் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல். அந்த ஸ்ட்ராங் ரிவர்சல் தான் வந்து நமக்கு ஆப்ஷன் பையிங்க்கு வந்து நமக்கு தேவை. பட் இந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த ரெட் லைனை கட் பண்ணி நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து எங்கே உங்களுக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதே இடம் நமக்கு இங்கேயும் நமக்கு வந்து அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரைஸ் ரிவர்சல் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த க்ளோசிங்குக்கு அடுத்த கேண்டிலில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பை என்ட்ரி எடுக்கும்போது அது வந்து நல்ல ஒரு கேரண்டியான ஒரு ப்ராஃபிட்டுக்கு அது வந்து வழி கொடுக்குது. ஸோ நமக்கு ஒரு ப்ரைஸ் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்காக நமக்கு இங்கே கிடைக்கும் போது தான் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். அதே நேரம் நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து இந்த இடத்துலையே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணனாலும் 50%ல் நம்ம க்ளோஸ் பண்ணனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டு நம்ம மறுபடியும் ப்ராஃபிட்டை கண்டினியூ பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல மறுபடி ஒரு ரிவர்சல் கிடைக்குதோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இப்போ இது வந்து நம்ம ஒரு பேக் டெஸ்டிங்கை ஒவ்வொரு இடமா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 50%ல் அதே ஒரு ப்ரைஸ் ரிவர்சல் வந்து நமக்கு ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில். அடுத்த கேண்டில்ல நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு புட் என்ட்ரி போடலாம். ஸோ புட் என்ட்ரி போட்டால் ஸோ இந்த கேண்டிலோடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து 47,345, ஹை ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 47,527, லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 47,133. எப்பவுமே வந்து ஒரு ஆர்டர் நம்ம வந்து போடும்போது ப்ரீவியஸ் கேண்டிலோடைய ஆஃப் பாடியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம வந்து ஆர்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கிடணும். இந்த இடத்துல தான் நம்ம ஆர்டர் போடணும். கிட்டத்தட்ட நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னாலும் 47,450க்கு மேலே நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கே வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் இந்த லோ பாயிண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இதோடைய ஹை வந்து 47,174, கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து அந்த இடத்துல நம்ம புக் பண்ணலாம். அதாவது நீங்கள் வேறு நீங்கள் எந்த ஸ்கிரிப்டுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஒன்லி பேங்க் நிஃப்டி மட்டுமே நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணீங்கன்னா நார்மலான டேஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ்லேருந்து 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்கும். அதே உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டில் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்லேருந்து 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அப் சைடாக இருந்தாலும் சரி டவுன் சைடாக இருந்தாலும் சரி ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குற ஒரு ஸ்கிரிப்ட் பேங்க் நிஃப்டி. இப்போ இந்த 2 நாள்லேயே வந்து நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள நம்ம என்ன என்ட்ரி எடுத்துருக்குறோம், நம்ம என்ன ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம், இதில் நமக்கு ப்ராஃபிட்டோடைய வேல்யூ என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் கண்டினியூஸாக வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாருங்கள் நமக்கு எங்கே ஒரு அந்த ரிவர்சல் கிடைக்குதோ இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு ரிவர்சல் நடக்குது. அதே லெவலில் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் கேண்டில். இப்போ இதோடைய ஆஃப் பாடியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு என்ட்ரி இருக்கிறோம். பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிவர்சல். ஸோ இது வந்து நம்ம டே பை டே வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு அக்யூரசி வந்து இதில் இருக்குது. நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஒரு விர்ச்சுவல் ட்ரேடோ இல்லை பேப்பர் ட்ரேடோ பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ரியல் ட்ரேடுக்கு எடுத்துக்கோங்க. பட் நான் வந்து இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி இந்த மூணுலேயுமே வந்து நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி ட்ரேட் எடுத்தும் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு இண்டிகேட்டர் தான். பட் நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு பெனிஃபிட் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் ரியல் ட்ரேடுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.